ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு வாரம் ஒரு தலைப்பில் திருத்தலங்களின் மகிமை பற்றி பார்த்து வருகிறோம். இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் திருத்தலம். சிதம்பரத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும், காட்டுமன்னார் கோவிலிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருநாரையூர் என்னும் திருத்தலம். இந்த திருத்தலத்தின் இறைவனின் திருநாமம் ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர். அம்பாளின் பெயர் ஸ்ரீ திரிபுரசுந்தரி அன்னை. இங்கு ஆட்சி புரியும் பிள்ளையாருக்கு பொன்னா பிள்ளையார் என்று பெயர். இவரை வணங்க அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும். இங்கு விற்றிருக்கும் பொன்னா பிள்ளையார் திருத்தலமே விநாயகப் பெருமானின் 6ஆம் படைவீடு ஆகும். சிற்பியின் உளியால் போல்லப்படாமல் சுயம்புவாக தோன்றியவர் இந்த விநாயகப் பெருமான். இத்தலத்தில் நம்பியாண்டார் நம்பி என்பவர் வாழ்ந்து வந்தார். 12 திருமுறைகளில் முதல் 11 திருமுறைகள் வரை தொகுத்தவர் இந்த அருளாளர்தான். 11ஆம் திருமுறையின் சில தொகுப்புகளுக்கு இவர் ஆசிரியரும் கூட. திருநாரையூரில் உறையும் பொல்லா பிள்ளையார் இவரின் குருவாக அமைந்தது ஒரு சுவையான வரலாறு. திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார் ஆலயத்தில் அனந்த தேச சிவாச்சாரியார் என்பவர் தினசரி பூஜை செய்து வந்தார். வாசலில் இருந்த ஏழைகளுக்கு நைவேத்திய பிரசாதத்தை தானம் தந்துவிட்டு வீட்டுக்கு புறப்படுவார். வீட்டு வாசலில் அவருடைய செல்ல மகன் நம்பி விளையாடி கொண்டிருந்தான். அப்பாவை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிக்கொண்டான். அப்பா, பிரசாதம் எல்லாம் எங்கே என்றான். எல்லாத்தையும் பிள்ளையார் சாப்பிட்டு விட்டார் என்று வேடிக்கையாக சொல்லிவிட்டு உள்ளே போனார் அனந்த தேசர். தினசரி இதுபோலவே அவர் சொல்ல அதை முழுமையாக நம்பினான் சிறுவன் நம்பி. ஒரு நாள் அனந்த தேசர் ஒரு கும்பாபிஷேகத்திற்காக வெளியூருக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் மகனை அழைத்து மறுநாள் கோவில் பூஜைக்கு அவனை செல்லுமாறு கூறினார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.